வணக்கம். ஒரு சாதாரண முக்கோணத்துக்குள்ள ஒரு சின்ன கோடு வரைஞ்சா ஒரு பெரிய கணித ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடிவவியல்ல ரொம்பவே முக்கியமான, ரொம்ப அழகா இருக்கிற ஒரு தேற்றத்தை பத்தி தான். அதுதான் அடிப்படை விகிதசம தேற்றம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு பக்கத்துக்கு இணையா, அதாவது பேரலலா நம்ம ஒரு கோடு வரையறோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா இந்த ஒரே ஒரு கோடு அந்த முக்கோணத்தோட மத்த ரெண்டு பக்கங்களுக்குள்ள ஒரு சூப்பரான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குது. அது என்னவா இருக்கும்? வாங்க அந்த மேஜிக்கை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். ஓகே, நம்ம பார்க்க போற இந்த பவர்ஃபுல்லான தேற்றத்துக்கு ரெண்டு பேர் இருக்கு. ஒன்னு அதோட அபிஷியல் பேர் அடிப்படை விகிதசம தேற்றம். இன்னொன்னு இத கண்டுபிடிச்ச பண்டைய கிரேக்க கணித மேதை தேல்ஸ் பேர்ல தேல்ஸ் தேற்றம்னு ரொம்ப பாப்புலரா சொல்லுவாங்க. சரி, இப்ப நாம இந்த தேற்றத்தோட மைய பகுதிக்குள்ள போகலாம். பாருங்க, எந்த ஒரு தியரம நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இந்த தேற்றம் என்ன சொல்லுது, நாம எதை நிரூபிக்க போறோம்னு தெளிவா பாத்திரலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஒரு இஃப் தென் ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்படி இருந்தா அப்படி இருக்கும்னு சொல்ற மாதிரி. இதுல இஃப் பார்ட் என்ன? ஒரு முக்கோணத்துல ஒரு பக்கத்துக்கு இணையா ஒரு கோடு வரையணும், அத மத்த ரெண்டு பக்கங்களையும் வெட்டணும். இதுதான் கண்டிஷன். அப்போ தென் பார்ட், அதாவது விளைவு என்ன? அப்படி வெட்டப்பட்ட அந்த ரெண்டு பக்கங்களும் ஒரே விகிதத்துல பிரிக்கப்படும். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் இந்த தேற்றத்தோட மொத்த சாராம்சமே. இப்போ இந்த படத்தை பாருங்க. நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? முதல்ல ஏபிசின்னு ஒரு முக்கோணம். ஓகே, அதுல ஏபி பக்கத்து மேல டின்னு ஒரு புள்ளி, ஏசி பக்கத்து மேல ஈன்னு ஒரு புள்ளி. நம்மளோட டார்கெட் என்ன? அதாவது நாம என்னத்தை ப்ரூஃப் பண்ணணும்? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அதாவது ஏடிய டிபியால வகுக்கிறப்ப வர்ற ரேஷியோவும் ஏஇய ஈசியால வகுக்கிறப்ப வர்ற ரேஷியோவும் ஒன்னுதான்னு காட்டணும். இதுக்கு நாம செய்ய போற ஒரே ஒரு சின்ன வேலை, டிங்கிற கோட்டை பிசிக்கு இணையா அரையிறது தான். இதுதான் நம்ம ப்ரூஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ப்ரூஃப்ல இதுதான் முதல் ஸ்டெப், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். கவனிச்சிங்களா? நாம அந்த டிஇ கோட்டை வரைஞ்சதும் பெரிய ஏபிசி முக்கோணத்துக்குள்ள ஏடிஇன்னு ஒரு குட்டி முக்கோணம் உருவாகியிருக்கு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த பெரிய முக்கோணமும் அந்த சின்ன முக்கோணமும் ஒத்த முக்கோணங்கள், அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நிரூபிக்க போறோம். இதுதான் கேம் சேஞ்சர். சரி, எப்படி இது ரெண்டும் ஒத்த முக்கோணங்கள்னு சொல்றது? அதோட கோணங்களை, அதாவது ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணுவோம். நமக்கு தெரியும் டியும் பிசியும் இணைக்கோடுகள் இல்லையா? அதனால சில ஜாமெட்ரி ரூல்ஸ் அப்ளை ஆகும். முதல்ல கோணம் ஏபிசியும் கோணம் ஏடியும் கரஸ்பாண்டிங் கோணங்கள், அதனால அது ரெண்டும் சமம். அதே மாதிரி கோணம் ஏசிபியும் கோணம் ஏஇடியும் கரஸ்பாண்டிங் கோணங்கள், சோ அதுவும் சமம். இப்போ மூணாவது கோணம், அதாவது கோணம் ஏவை பாருங்க. அது குட்டி முக்கோணம் ஏடிஇக்கும் இருக்கு, பெரிய முக்கோணம் ஏபிசிக்கும் இருக்கு. அது ஒரு பொதுவான கோணம். அப்போ என்ன ஆச்சு? ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களும் இன்னொரு முக்கோணத்தோட 3 கோணங்களுக்கு சமமா இருக்கு. அப்போ நாம என்ன சொல்லலாம்? கோ, அதாவது ஏஏஏ சிமிலாரிட்டி விதிப்படி இந்த ரெண்டு முக்கோணங்களும் வழிவொத்தவை. அதாவது டெல்டா ஏபிசியும் டெல்டா ஏடியும் சிமிலர். சூப்பர். இந்த ஒரு விஷயம்தான் நம்ம ப்ரூஃபோட அடுத்த கட்டத்துக்கான சாவியே. ஓகே, ஜாமெட்ரி பார்ட் முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் அல்ஜீப்ரா உள்ள வருது. நம்ம கிட்ட இப்போ ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்கு. அது என்னன்னா, இந்த ரெண்டு முக்கோணங்களும் சிமிலர்ங்கிற உண்மை. இதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டார்கெட்டை எப்படி அடையிறோம்னு பாருங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட முக்கியமான ப்ராப்பர்ட்டியே அதுதான். அதோட கரஸ்பாண்டிங் பக்கங்களோட ரேஷியோ எப்பவும் சமமா இருக்கும். அப்படின்னா என்ன? பெரிய முக்கோணத்தோட பக்கம் ஏபியையும் சின்ன முக்கோணத்தோட பக்கம் ஏடியையும் வகுத்தா வர்ற ரேஷியோ, பெரிய முக்கோணத்தோட பக்கம் ஏசியையும் சின்ன முக்கோணத்தோட பக்கம் ஏஇயையும் வகுத்தா வர ரேஷியோக்கு சமமா இருக்கும். அதான் இந்த சமன்பாடு. ஏபி பை ஏடி ஈக்குவல்ஸ் டு ஏசி பை ஏஇ. இப்போ ஒரு சின்ன ட்ரிக் பண்ணலாம். படத்தை பாருங்க. ஏபிங்கிற முழு பக்கத்தையும் நாம எப்படி எழுதலாம்? ஏடி பிளஸ் டிபின்னு பிரிச்சு எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி ஏசிங்கிற பக்கத்தை ஏஇ பிளஸ் இசின்னு எழுதலாம். இந்த மதிப்புகளை அப்படியே நம்ம சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, இந்த ஃப்ராக்ஷனங்களை நாம ரெண்டா பிரிக்க போறோம். ஏடி பிளஸ் டிபி பை ஏடியை நாம ஏடி பை ஏடி பிளஸ் டிபி பை ஏடின்னு எழுதலாம். அதே மாதிரி அந்த பக்கமும். இப்ப பாருங்க, ஏடி பை ஏடினா என்ன? 1. ஏஇ பை ஏஇனா அதுவும் 1 தான். அட, நம்ம சமன்பாடு இப்ப எவ்வளவு சிம்பிள் ஆயிருச்சு பாருங்க. ரெண்டு பக்கமும் ஒரு 1 வந்துருச்சு. இப்போ வர்ற ஸ்டெப் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த 1-ஐ நாம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. அடடே, நம்ம டார்கெட்டுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஆனா ஒரு நிமிஷம், நாம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏடி டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி.
ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது டிபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இசி டிவைடட் பை ஏஇ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் அப்படியே தலைகீழா மாத்தலாம், அதாவது இன்வெர்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம தேடி வந்த ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜாமெட்ரியையும் அல்ஜிப்ராவையும் பயன்படுத்தி அடிப்படை விகிதசம தேற்றத்தை நாம வெற்றிகரமா நிரூபிச்சிட்டோம். இது மேத்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் இல்லையா? இந்த நேர்த்தியான சமன்பாடு தான் நாம இவ்வளவு நேரம் பயணிச்சதுக்கான ரிசல்ட். ஒரு முக்கோணத்துல ஒரு பக்கத்துக்கு இணையா ஒரு கோடு வரைஞ்சா அது மத்த ரெண்டு பக்கங்களையும் ஒரே விகிதத்துல பிரிக்கும். இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல, இது வடிவியலோட ஒரு அடிப்படை விதி. சரி, இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிப்போமே. இந்த தேற்றம் வெறும் புத்தகத்துல இருக்கிற ஃபார்முலா மட்டும் இல்ல. நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய கட்டடத்தோட உயரத்தை அதோட நிழலை வச்சு அளக்கிறதுக்கோ, இல்ல ஒரு மேப்ல தெரியாத தூரத்தை கணக்கிடுறதுக்கோ, ஏன் ஒரு ஓவியத்துல சரியான விகிதங்கள்ல வரையறதுக்கு கூட இந்த தேற்றம் எப்படியெல்லாம் பயன்படும் யோசிச்சு பாருங்க. கணிதம்ங்கிறது நம்ம உலகத்தை புரிஞ்சுக்க உதவுற ஒரு சூப்பரான மொழி. இனிமே எங்கேயாவது ஒரு முக்கோணத்தை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த விகிதங்கள் உங்க நினைவுக்கு வரும் இல்லையா?